கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 7ஆம் அதிகாரத்தை முடித்து விட்டோம். 8ஆம் அதிகாரத்துக்குள்ளாக போட்டு நுழைந்திருக்கிறோம். 8ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலேயே கண்டிப்பாக ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு மேன்மையான அதிகாரம். இது சொல்ல போனால் 5ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் மிகவும் முக்கியம் வாய்ந்த அதிகாரங்களாக கருதப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்திலே அருமையான காரியங்கள் கூறப்பட்டிருக்கிறது. இதிலே சில வாரங்களை நாம் செலவிட போகிறோம். விசுவாசியினுடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து இந்த அதிகாரம் போதிக்கிறது. நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமாய் கடைசி வரை மட்டும் நிறைவேறும் என்கிற நிச்சயம் இந்த அதிகாரத்திலே திட்டவட்டமாய் போதிக்கப்படுகிறது. நம்முடைய ரட்சிப்பு நிச்சயமாய் நிறைவேறும். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? நடுவில் எதுவும் இதை கெடுக்க முடியாது. எந்த உலகத்தின் சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படுகிற எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில ஏற்படுகிற பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இந்த ரட்சிப்பை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. கிறிஸ்துவனிடத்திலிருந்து நம்மை பிரித்து விட முடியாது. தேவன் நமக்காக பெற்று தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை அது ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. நிச்சயமாய் இந்த ரட்சிப்பு நிறைவேறியே தீரும் என்கிற நிச்சயத்தை இது போதிக்கிறது. ஆகையால் this is a very important chapter for the mental and spiritual health of the believer. நிறைய விசுவாசிகள் பாருங்க, இன்றைக்கு நல்ல ஒரு மென்டல் ஹெல்த்ல இல்ல. மென்டல் ஹெல்த்னு சொன்னா மன ரீதியிலே ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிச்சயம், ஒரு உறுதி அவர்களுக்குள்ள இல்லை. பாருங்க ஜபத்தெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. நிச்சயம் இல்லாத ஜபம், புலம்புகிற ஜபம், ஆண்டவரை குற்றஞ்சாட்டுற ஜபம், சந்தேகத்தை பேசுகிற ஜபம், நிச்சயமற்ற தன்மை அவருடைய வாழ்க்கையில காணப்படுவதாலே புலம்புகிறவர்களாய், கலங்கினவர்களாய், நிச்சயமற்றவர்களாய் அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் அப்படிப்பட்ட நிலையில ஆக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் விசுவாசிகள். மென்டல் ஹெல்த் சரியா இல்ல. ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? பெற்றிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா உள்ளத்துல அந்த நிச்சயம் இருக்குதா? நான் தேவனுடைய பிள்ளை, இந்த உலகம் எந்த போராட்டம், எந்த விதமான பிரச்சனைகளும் அதை மாற்றவே முடியாது. என்னுடைய பொசிஷன், கர்த்தருக்குள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன், அது ஒன்று முடியாது, இந்த உலகத்தில் எந்த சூழலுமே மாற்ற முடியாது என்கிற நிச்சயம் அவர்களுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அடிப்படை உபதேசத்துல தகராறு. அடிப்படை உபதேசத்துல அங்கே தகராறு. என்ன தகராறு? அவர்கள் நினைக்கிறார்கள், சரி ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார், இப்ப நேத்து மன்னிட்டா, ஆனா இன்னைக்கு பாருங்க பாவம் செய்துட்டேன், திருப்பியும் அது பழைய நிலைக்கே நான் வந்துட்டேன், இப்ப நான் தேவனுடைய பிள்ளை இல்ல, இப்ப அந்த பழைய நிலைமையெல்லாம் போய் நான் திருப்பி அந்த நிலைக்கு வர வேண்டும். இப்படிதான் அவர்கள் எண்ணுவார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளையா இன்னைக்கு ஆகிறோம், ஆயிடுது சில ப்ராப்ளம்னால, சில பிரச்சனையால, அடுத்த நாள் காலையில் திரும்பவும் இப்படி தேவனுடைய பிள்ளை ஆகிறதுன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படியே தான் அவர்களுடைய வாழ்க்கை கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அடிப்படை உபதேசத்தில் ஒரு அது என்ன? தேவனுடைய பிள்ளை நாம் இருக்கிறோம் என்கிற அந்த ஸ்தானத்தை மாற்றவே முடியாது. பாருங்க, நான் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன், ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறேன், என்னால் அதை மாற்ற முடியாது. இருக்கிறீங்களா? அதை மாற்றி அமைக்கவே முடியாது. அவங்கதான் தாய், அவங்கதான் தகப்ப, நான் தான் பிள்ளை. தப்பு செய்யலாம், தவறு செய்யலாம், நான் தப்பு செய்யலாம், தவறி போகலாம், மோசமான வாழ்க்கைக்குள்ள போகலாம். என்னவா இருந்தாலும் அந்த பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து மாற முடியாது. திரும்ப அந்த பிள்ளை ஒப்புரவாகி அல்லது தன்னை திருத்திக் கொண்டு தான் செய்த தவறுகளை உணர்ந்து மாறலாமே ஒழிய அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து விசுவாசி மாறவே முடியாது. அது நிரந்தரம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பது நிச்சயம். கடைசி வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும், முடிவு பரியந்து நிறைவேறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதைத்தான் இந்த இது போதிக்கிறது. இதில் பல கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். வர வர நாம் அவளுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம்.
அதற்கு தான் போதிக்கிறோம் தேவனுடைய வசனத்தை. இப்படி இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, விசுவாசிக்கு இருக்கிற ரட்சிப்பின் நிச்சயம் என்ன இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை. நீ அநேக விசுவாசிகள் ஏன் பாவம் செய்து கெட்டு போறாங்கன்னு சொன்னா, என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஐயா சிகரெட் குடிக்கிறத விட்டேன், 3 மாசமா விட்டுருந்தேன் ஐயா, 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் கொண்டாந்து உன்னை கையில் எடுத்துட்டாரு, குடிச்சிட்டேன், குடிச்ச ஒன்னதான் குடிச்சிட்டேன்னு, இனிமே 10 குடிச்சான்னா ஒன்று குடிச்சான்னு 10யும் குடிச்சு, இப்பதான் நான் தேவனுடைய பிள்ளை இல்லையே, மாறிடுச்சேன், இப்பதான் நான் கெட்டு போட்டேனே, இப்பதான் நான் தவறிட்டேனே அப்படின்னு சொல்லி இன்னும் குடிச்சிட்டேன். அப்புறம் சிகரெட் குடிச்சது இல்லாம வேசல காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சேன், இப்படியே தான் என் கெட்டு போனேன். என்ன கோளாறு? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த பொசிஷன், அந்த நிலை கேன்சல் ஆகப்படுகிறது, அது மாற்றப்பட்டு விடுகிறது. அது இனி கிடையாது என்கிற ஒரு போதனை அவர்களுக்கு யாரோ கொடுத்திருக்கிறார்கள். அதனால அதை நம்பி நான் தான் இனிமே தேவனுடைய பிள்ளை இல்லையா, நான் எது வேணா செய்யலாமே, ஒரு தப்பு செய்தா என்ன, 10 தப்பு செய்தா என்ன என்று அப்படி போறான். நான் என்ன போதிக்கிறேன், அப்படி ஒரு தவறை நாம் செய்தால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் விட்ட பாவத்தை எடுத்து திரும்ப செய்து ஒரு தவறை செய்யும் போது, நான் இப்ப தேவனுடைய பிள்ளை இல்ல, போய் இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யறேன், அப்படி கிடையாது. நான் என்ன போதிக்கிறேன், இவ்வளவு நம்ம அதிகமாய் நேசித்து இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி நம்ம அன்பு கூர்ந்த இந்த தேவனுக்கு, அவருடைய அன்புக்கு விரோதமாய் நாம் செய்யறோமே, இந்த அன்பின் உறவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோமே, தேவனோடு கூட இருக்கிற இந்த அன்பின் உறவை கேட்க அளவுக்கு அதுல பாதிப்பை ஏற்படுத்தல, அந்த நெருக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு நடந்து கொள்கிறோமே என்கிற ஒரு பாதிப்பு நமக்கு உண்டாக வேண்டும். பாவம் செய்யும் போது நம் பாவத்தை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறதுல, பாவம் செய்யறதுனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு, பாவம் செய்துட்டபடினாலே இப்பேற்பட்ட ஒரு அன்பின் தகப்பன் பிதாவுக்கு விரோதமாய் நான் செய்து விட்டேனே, இவ்வளவு நல்லது செய்தவருக்கு நான் இவ்வளவு கெடுதி பண்ணுகிறேனே, இவ்வளவு என்ன அன்பு கூறுகிறவரை இவ்வளவு நான் கேவலப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி உள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. உடனடியாக நாம் திரும்புகிறோம், பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கிறோம், மறுபடியும் தேவனோடு கூட நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை தான் போதிக்க போகிறேன். பொசிஷன் மாறல, நம்முடைய நிலை மாறல, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலை மாறல. நம்முடைய நெருக்கத்தில் சில பாதிப்புகள் ஏற்படலாம், கொஞ்சம் தேவனோடு நெருக்கமா இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நிலை மாறுகிறதே கிடையாது. அது நிச்சயமாய் அது நிரந்தரம் என்பதை குறித்து தான் போதிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் இங்கே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்கிறத இப்ப விட்டுருவோம். அநேக ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல, சமீப காலத்து மொழிபெயர்ப்புகள்ல அது இல்ல. ஏனென்று சொன்னால் அது 4ஆம் வசனத்துல கடைசியில வருது பாருங்க, அங்கதான் அது வர வேண்டும். 4ஆம் வசனத்துல தான் வர வேண்டும், ஆங்கிலத்துல கடைசியில வரும், வர வேண்டும் என்று அங்கே வைத்து விட்டார்கள். இங்க 1ஆம் வசனத்திலே அது இல்லை, அது இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை அப்படி விட்டு விட்டிருக்கிறார்கள். ஆகையால் வெறும் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அல்லது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிறத மட்டும் இப்போது பார்ப்போம். மாம்சத்தின் படம் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்கிறத பின்னாடி நாம் பார்ப்போம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அல்லது இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. No to them who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆனபடியால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறபடினாலே அது எதை குறித்து பேசுகிறார் என்கிற அந்த தொடர்ச்சியை இது காண்பிக்கிறது. கான்டெக்ஸ்ட், எதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். ஆனபடியால் சொன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்திருக்கிறார், அதை தான் தொடர்றாரு போன்னு. ஆனால் 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியா இதை சொல்லவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், கடைசியா நான் பிரசங்கித்த போது நான் பிரசங்கித்தேன் அல்லவா, அந்த 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை கூறப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்ட ஒரு மனுஷன், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்ட மனுஷனுடைய ஒரு நிலை அது என்பதை போதித்தேன். பாவத்தின் உணர்வு அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. நான் பாவி என்கிற உணர்வு, இது ரட்சிப்பு இன்னும் வரல, ரட்சிப்பின் வழி இன்னும் தெரியல, நான் பாவி என்கிறது மட்டும் விளங்கிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆவியானவருடைய கிரியை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. அந்த மனுஷன் சொல்லுகிறான், பாவி என்று உணர்ந்து விட்ட மனுஷன் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான்,
இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்ன. அதை சொல்லிட்டு அப்புறம் 8ஆம் அதிகாரத்தில் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து அல்லது இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னா ஒன்னோட ஒண்ணு சேரவே மாட்டேங்குது. ஆகையால் 7ஆம் அதிகாரத்தை பற்றி இதை சொல்லவில்லை. 7ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷன் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குகிறார் என்று புலம்புகிறான். பாவத்தின் உணர்வின் மிகுதியால் பாவி என்பதை உணர்ந்து அறிந்து இதிலிருந்து விடுதலையாக வழி என்ன என்று அந்த ரட்சிப்பை பெறாத மனுஷன் ரட்சிப்பை பெறுகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரட்சிப்பை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து பாவத்தினால் உணர்த்தப்பட்டவனாய் அங்கே கதறுகிறான். அந்த மனுஷன் வந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மனுஷனுக்கு ஃபுல்லா ஆக்கினை தீர்ப்பு தான் இருக்குது. ஆக்கினை தீர்ப்புக்குள்ள அகப்பட்டு கொண்டு அந்த பாரத்துல அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். குற்ற உணர்விலே அவன் இருக்கிறான். தான் பாவி என்கிற உணர்வு தான் அவன் ஆட்கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுதலையாக்குவார் இந்த பாவ நிலைமையிலிருந்து என்று கதறுகிறான். அவன் வந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாய் இந்த வசனம் சொல்லப்படவில்லை. எதன் தொடர்ச்சியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களின் தொடர்ச்சியாய். நான் 5ஆம் அதிகாரத்தை போதிக்கும் போதே சொன்னேன், 5ஆம் அதிகாரம் கடைசிக்கு வந்துட்டு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் விதின் பிராக்கெட்ல வரும்னு நம்ம எழுதிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லெட்டர் எழுதுறோம் வைங்க, ஒருத்தருக்கு விவரம் எழுதுறோம், ஒரு சில காரியங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறோம். எழுதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம், அவங்களுக்குள்ள இந்த கேள்வி எழுமே, நான் எழுதுறது அவங்க தப்பா நினைச்ச கூடாதுன்னு சொல்லி பிராக்கெட் போட்டு சில காரியங்களை விவரமா அதுல போறோம். இது இதை பற்றி இல்ல, அதை பற்றி சொல்லி இருக்கிறேன், இதை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல போடுறோம் சில காரியங்களை. அப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் தொடர்றோம். 5ஆம் அதிகாரம் முடிவில் அந்த பிராக்கெட் ஆரம்பிக்குது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பிராக்கெட் முடியுது. 5ஆம் அதிகாரத்துக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கு நடுவில் பெரிய பிராக்கெட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள 2 அதிகாரம் வந்துருச்சு. 2 அதிகாரத்து பிராக்கெட்ல எழுதுறாரு அவர். ஏன்னா பல விதமான கேள்விகள் ஜனங்களுக்குள்ள எழும் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் 5ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதை குறித்து போதித்து வருகிறார். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான். பாவியா இருக்கிற மனுஷன் இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக பாவ நிலைமையிலிருந்து நீதிமான் என்கிற நிலைக்கு அவன் வந்து விடுகிறான் என்று சொல்லி போதிக்கிறார். போதிச்சுட்டு வந்து கடைசியில் என்ன சொல்றாரு? பாவம் பெருகிற இடத்துல பாவம் பெருகிற இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு கேள்வி, அவருக்குள்ள சில காரியங்கள் உள்ள எழும்புகிறது மனதில். ஐயோ அப்படி சொல்லிட்டோமே, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும்னு சொல்லிட்டோம். அப்புறம் எல்லாம் நினைச்சுக்குவாங்க இப்ப நிறைய பாவம் செய்தா இன்னும் நிறைய கிருபை கிடைக்கும்னு. அப்ப நிறைய பாவம் செய்யலாமான்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் 6ஆம் அதிகாரத்துல அதை ஆரம்பிக்கிறார் பிராக்கெட்ல. இல்ல நான் சொன்னது அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அவர்களுடைய சந்தேகங்களை அங்கே கிளியர் பண்ணுகிறார். அதை குறித்து பேசுகிறார். 8ஆம் அதிகாரத்தில் தொடருகிறார். 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் போதித்து வந்த காரியங்களை தொடர்ந்து போதிக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆனபடியால் என்கிற வார்த்தை நம்ம நேரா கொண்டு போய் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தோட கனெக்ட் பண்ணுகிறது. அப்படித்தான் அதை வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்க வேணும்? 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆட்கொண்டது. ஆனபடியால் 8ஆம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாருங்க, ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ஏன் இல்லை என்று சொன்னால், பாவம் இப்பொழுது கிருபை நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவம் நமக்கு எஜமானா இருந்தது, இப்ப இயேசு நமக்கு எஜமானா இருக்கிறார். முன்னே நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம், இப்பொழுது நாம் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு தடவை பார்ப்போம். எல்லா வசனங்களை குறித்து கொஞ்சம் சொல்லிடுறேன். அதன் பிறகு இந்த 1ஆம் வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. எத்தனை பேர் இங்க கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? மீதி பேர்லாம் என்னங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள்.
அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று அவர் சொல்லிட்டு மீதி உள்ள வசனங்களை அதை நிரூபிக்கிறார். 2ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி வசனம், அதாவது 39ஆம் வசனம் வரை ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, அதை பற்றி நிச்சயமா இருக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்ட ஆளுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது என்பதை படிப்படியாக நிரூபிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய மிகப்பெரிய புத்திசாலி. அது மட்டும் இல்லாமல் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார். அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு பிறகு பல வசனங்களிலே அதை நிரூபிப்பதுதான் அவருடைய வழக்கம். எப்பவுமே அப்படிதான் போதிக்கிறார். அவர் எல்லா நிருபங்களிலும் அப்படிதான் போதிக்கிறார். ஒன்னு சொல்லுவார், அப்புறம் அப்படியே அதை பற்றி இன்னும் விவரமா சொல்லுவார், திருப்பி இன்னொன்னு சொல்லுவார், அப்புறம் அதை பற்றி இன்னும் விவரமா சொல்லிட்டே போவார். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை சொல்றார், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல, சாதாரண மேட்டர் இல்ல. ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போறது இது ரொம்ப விளக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா நிறைய பேர் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்கள், குற்ற உணர்வுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் தங்களுடைய பாவ மன்னிப்பை குறித்தும் தாங்கள் யார் என்பதை குறித்து நிச்சயத்தை இல்லாதவர்களா இருக்கிறார்கள். அதை குறித்த சந்தேகத்தை உடையவர்களா இருக்கிறார்கள். மனதிலே கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள பிசாசு கொண்டு சந்தேகத்தை போட்டு வைக்கிறான், ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்குகிறான், அவர்களை குற்றப்படுத்துகிறான். நீ தேவனுக்கு முன்னால தகுதி அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல, உன்னுடைய தவறுகளை பார், அந்த குற்றத்தை பார், இந்த குற்றத்தை பார், நீ செய்த இதை பார், அதை பார்ன்னு சொல்லி பிசாசு கொண்டு நிறைய குற்றங்களை போட்டு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற விசுவாசியை குற்றப்படுத்தி குற்றத்துக்கு ஆளாக்குகிறான். அதைத்தான் ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசி என்ன பண்ணுகிறான்? ஆக்கினை தீர்ப்புக்கு பயந்து கொண்டிருக்கிறான். விசுவாசி நிம்மதியா இல்லாமல், சந்தோஷத்தை உடையவனா இல்லாமல், மகிழ்ச்சி உடையவனா இல்லாமல், ரட்சிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உடையவனா இல்லாமல், பாவ மன்னிப்பு உண்டா இல்லையா என்கிற சந்தேகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, ஜபத்தை பாருங்க, விசுவாசியுடைய ஜபத்தை பார்த்தீங்கனாலே பாதி காரியம் விளங்கும். என்ன விசுவாசிக்கிறீங்களோ, என்ன இருதயத்தின் நிறைவு. நான் கொஞ்சம் கூட அருகதையற்றவன், நான் பாவியிலும் பிரதான பாவி. இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி ஜெபம் பண்ணும் போதே நமக்கு தெரியுது இவர்களுக்குள்ளே ஒரு பெரிய சந்தேகம், இவர்களுக்குள்ள ஒரு பெரிய தங்களை குறித்து ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. பிசாசுகளை குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்து அவர்களுக்குள்ளே வைத்து அதிலே பிசாசு வெற்றியை அடைந்து விட்டான். ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு உபதேசத்தை ஒரு அதிகாரம் முழுவதும் விவரிக்கிறார். ஒரு அதிகாரம் முழுவதும் இதை மறுபடியும் எடுத்து எடுத்து நிரூபிக்கிறார். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை பார்த்தீர்கள் என்றால் அதை எப்படி நிரூபிக்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை எப்படி நிரூபிக்கிறார் என்றால், ஆக்கினை தீர்ப்பு ஏன் இல்லை நமக்கு? நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழே கிடையாது. we are not under the law. பிரமாணம் நம்மை ஆட்கொள்கிறது இல்லை, பிரமாணத்துக்கு கீழே நாம் இல்ல. ஆகையால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நாம் கிருபைக்கு கீழாக இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு யாருக்கு? பிரமாணத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு ஒழிய கிருபைக்குள்ளாக உள்ளவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அந்த சட்டம், அந்த பிரமாணத்துக்கு கீழாக நாம் வாழவில்லை என்று அப்படி சொல்லுகிறார். 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. முன்ன என்ன பிரமாணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம்? பாவம் மரணம், பாவம் மரணம். பாவம் செய்தோம், அதுக்கு மரணம் சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம். இது ஒரு லா, இது ஒரு பிரமாணம். பாவம் செய்தா மரணம். இந்த புக்கை தூக்கி நான் கீழே போட்டா கண்டிப்பா கீழே விழும். அதுதான் புவி ஈர்ப்பு பிரமாணம். பாவி ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது என்ன பண்றான்? அதற்குரிய சம்பாத்தியத்தை, சம்பளத்தை அவன் பெற்றே தீர்வான். இந்த பிரமாணத்துல தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவம் மரணம், பாவம் மரணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் வாழ்ந்துட்டு இருந்தவர்களுக்கு இப்ப அதுல இருந்து விடுதலை உண்டாக்கி இருக்கிறது. என்ன விடுதலை? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இப்ப வேற ஒரு பிரமாணத்தில் இருக்கிறோம் நாம். என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. அந்த இதுல நாம இல்ல. இப்போ பாவம் மரணம் என்ற சிஸ்டம்ல வாழவில்லை. ஆகையால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று 2 முதல் 4 வசனங்களில் சொல்லுகிறார். 5 முதல் 13ஆம் வசனத்துல நமக்குள்ள அதை வாசிக்க போறது இல்லை, நான் பொதுவாக கொடுத்துறேன். இப்போ நான் அதன் பிறகு 1ஆம் வசனத்துக்கு மறுபடியும் வருவோம். 5 முதல் 13ஆம் வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே
இந்த ரட்சிப்பு நிச்சயம், இந்த ரட்சிப்பு நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பரிசுத்தமாகுதலை உண்டாக்குகிறார் என்று. பரிசுத்தமாகுதல் எப்படி நம்ம பரிசுத்தமாகுதலுக்குள்ளாக நடத்துகிறார், எப்படி நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறார் என்பதை பார்த்தோம். பரிசுத்தமாகுதல் எப்படி உண்டாகிறது என்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னையும் பார்த்தோம். பாவம் நம்முடைய ஆவியில கிடையாது, நம்முடைய மனதில பாவ சிந்தைகள் பாவ எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதை மனம் புதிதாகிறதுனாலே அவைகள் எல்லாம் வெளியேற்றுகிறோம். மனதை புதிதாக்குறதுனாலே நாம் அவைகளிலிருந்து விடுதலை ஆகிறோம். ஆகிய ஆவியிலும் மனதிலேயும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடிகிறது. ஆனால் சரீரமோ இன்னும் பாவ சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. அதை ஏற்கனவே சொன்னேன். சரீரம் எங்க இருக்குது? பாவத்தில் இன்னும் பாவம் சரீரத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிற பாவம் கூட ஒரு நாள் நீக்கப்படும் என்று சொல்லுகிறார். எப்ப சொல்லுகிறார்? 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். எத்தனை பேருக்குள்ள வாசமாயிருக்குது அந்த ஆவியானவர்? உங்களில் வாசமாயிருந்தால் என்ன பண்ணுவாராம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த சரீரம் இன்னைக்கு சாகக்கூடிய தன்மை உடையதா இருக்கிறதுன்னா அது எதற்கு ஆதாரமா இருக்குது? சரீரத்துல பாவம் இருக்கிறதுன்றதுக்கு ஆதாரம். அது ஏன் சாகிறோம்? ஏன் இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம்? ஏன் இந்த சரீரத்துக்கு ஒரு நாள் சாவு இருக்கிறது? ஏன் என்று சொன்னால் பாவத்து நிமித்தமாக. சாவு பாவத்து நிமித்தமாக தான் வந்தது. சாவு இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கிறது என்கிறதுக்கு அது அடையாளமா இருக்கிறது. இந்த சரீரத்தில் பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆகையால் தான் ஒரு நாள்ல சாகிறோம். இந்த சரீரத்தில் இருக்கிற பாவத்தை கூட நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாராம்? உயிர்ப்பிக்கிறதன் மூலமாக, இந்த சரீரத்திலிருந்து நம்ம உயிர்ப்பிக்கிறதன் மூலமாக, சாகிற சரீரத்தை மறுபடியும் உயிரோடு எழுப்புறது படியிலால சரீரத்தில் இருக்கிற பாவத்தை கூட நீக்கி போட்டு சாகாத சரீரத்தை, நித்தியமாய் வாழக்கூடிய சரீரத்தை நமக்கு தேவன் தரப்போகிறார். அப்ப பாவம் சரீரத்தில் இருக்குது, அதனாலதான் சாகிறோம். ஆனா அந்த சாவிலிருந்து உயிர்ப்பிக்கும் போது ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த உயிர்ப்பிப்பை ஏற்படுத்துகிறார். அதன் மூலமாக சரீரத்தில் இருக்கிற பாவத்தையே விரட்டி விடுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? ரட்சிப்பு நிச்சயம். இந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பின் மூலமாக நாம் முதல்ல அதை பெறுகிறோம். பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுகிறோம். இதெல்லாம் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இருந்தாலும் சரீரத்தில் பாவம் இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அதுக்கும் உள்ளே இருக்கிற ஆவியானவர் ஒரு நாள் வழி பண்ண போகிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். 14 முதல் 17ஆம் வசனம் அடுத்த பகுதி, 3வது பகுதி 14 முதல் 17ஆம் வசனம். அதுல தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதற்கு ஆதாரத்தை கொடுத்து வருகிறார் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆவியானவர் சொல்றார். ஆவியானவர் எங்க இருந்து சொல்றாரு? உடனே சொல்றாரு. ஒரு தேவதூதன் வந்து வாழ்ந்து காட்சி அளிக்க வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து அருமையான சகோதரனே தேவனுடைய பிள்ளை என்று கர்த்தர் சொல்கிறார்னு சொல்ல வேண்டியதில்லை. இது எங்க சொல்லி இருக்குது? வேதத்துல சொல்லப்படுகிறது. ஒரு அம்மா சொன்னாங்களாம், புருஷனை போட்டு கண்டபடி திட்டி வாங்க வாங்க வாங்கி போய் அப்படியே கட்டில உட்கார்ந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, வாயை கொஞ்சம் மூடு. நான் சொன்ன கர்த்தர் பேசுறது என்ன? வேதத்துக்குமே சொல்லி இருக்குது. வேதத்துல சொல்லி இருக்கிறத பார்த்தாலே போதும். இது கூட ஸ்பெஷலா வந்து ஒண்ணு பேச வேண்டியதில்லை. இதெல்லாம் வேதத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதற்கு அங்கேயும் போய் நிச்சயத்தை தேடுறதுல உள்ள இருக்கிற ஆவியானவர் நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். உள்ளத்துல நிச்சயத்தை கொடுத்தே இருக்கார், தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சில நேரத்தில் தவறுகள் செய்யும் போது கூட உள்ள ஆவியானவர் சொல்றாரு, நீ தவறு செய்தா கூட நீ உள்ளதான், உன் தவறை சரிப்பட்டு அதை நீக்கு, அதை அப்புறப்பட்டு செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய. ஆனா ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்ற பிள்ளை போல நடந்து கொள்ள வேண்டும்.
எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளை என்பதை விசுவாசிங்க? பிள்ளைகள் பாருங்க, ஆங்கிலத்தில் அடாப்ட்ன்ற வார்த்தை சில இடம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு எல்லாம் அந்த ஆர்ஃபனேஜ் மென்டாலிட்டி, நம்ம எல்லாம் அனாதை போலவும் கர்த்தர் நம்ம எடுத்து இந்த பெரிய அனாதை இல்லத்துல சேர்த்து நம்மள தினந்தோறும் கஞ்சி ஊட்டிட்டு இருக்கிறது போலவும் இருக்கு. வேதம் அப்படி சொல்லல. அனாதைகளா இருந்த நம்ம அனாதைகளா சேர்த்து அனாதை இல்ல தத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை ஆக்கிறார். அனாதைகள் கிடையாது, பிள்ளைகிட்டார். பிள்ளைகள் நாம். அனாதைக்கும் பிள்ளைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. பிள்ளைகள் நாம், சுதரர், உடன் சுதர், கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதரர், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அப்படி நம்ம பார்க்கணும். இந்த நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு உள்ளது கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன நிச்சயத்தை? தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி, கிறிஸ்துவனே கூட உடன் சுதந்திரர், heirs and co-heirs with Christ என்கிற நிச்சயத்தை உள்ள இருந்து கொண்டே இருக்கிறார். ஸ்பீக்கர் வேலை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். அடுத்தது, அடுத்த பகுதி 18 முதல் 25 வசனம். அதுக்கு அடுத்த 10 முதல் 25 அந்த வசனங்களில் நமக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை அவர் ஏற்றி வைத்திருக்கிறார். நம்முடைய மகிமை, நாம் மகிமைப்படுதல் அல்லது நம்முடைய முடிவு, நம்முடைய டெஸ்டினி, நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை ஏற்படுத்தி வைத்துவிட்டு, அதை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு, அதை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய போகிறோம். இந்த பெரிய மகிமையின் சுதந்திரம் நாம முழு சிருஷ்டிக்காகவும் அது காத்துக் கொண்டிருக்கிறது என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அது நிச்சயமா நிறைவேறும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்ற தீர்வு அந்த கடைசி வரைக்கும் அவர் போய் சேர்ப்பார், அதை நிறைவேற்றுவார் என்று அந்த வசனங்கள் போதிக்கிறது. 26, 27 வசனங்கள். இந்த உலகத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள், இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற பல விதமான பிரச்சனை இருக்கு பாருங்க. இதன் மத்தியில் அவர் நம்மை தனியிடவில்லை. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து நமக்கு பரிந்து பேசும்படியாக, நமக்குள்ள இருந்து ஜெபத்தின் மூலமா நமக்கு உதவும்படியாக கிருபை செய்கிறாராம். பாருங்க, இந்த உலகத்துல நாம் தனியா இல்ல. அவர் சொன்னார், உங்களை அனாதையா விட்டு போல, நான் தனியா விட்டு போல, இன்னொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பு. ஆவியானவர் நமக்கு அனுப்பி இருக்கார், நமக்குள்ளே குடிஇருக்கும்படி அனுப்பி இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்கு உதவி செய்யறாராம். நம்ம இந்த பிரச்சனைகளை விட்டுட்டு ஓடிடுறது இல்ல. பாருங்க, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் என்கிற ஒரு வேத மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இந்த ஹெல்பர், ஐ வில் சென்ட் யூ another comforter இருக்கு பாருங்க. அதற்கு அது இன்னும் தேற்றரவாளனை என்று தமிழ்ல இருக்குது. அதற்கு 7 விதமா அதை மொழிபெயர்த்திருக்காங்க. தேற்றரவாளன் என்ற ஒரு வார்த்தையை, தேற்றரவாளன் என்ன அப்படிங்கறத 7 விதமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேற்றரவாளன் என்று சொன்னால் உதவுகிறவர், பக்கத்திலேயே நின்று ஏற்ற வேளையிலே உதவிக்கரம் நீட்டுகிறவர், தாங்கி நடத்துகிறவர், நம்முடைய தேவைகளின் நேரத்தில் கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவர் என்று பல விதமாக இப்படி இந்த ஹெல்பர் அல்லது தேற்றரவாளனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தாவியானவர் யார்? நமக்குள்ள இருந்துகிட்டு அது உன் வேலை நீ ஆச்சு, உன் வேலையாச்சுன்னு விட்டுறவர் இல்ல. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள்ல, ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள்ல நம் கூட இருந்து கரம் கொடுத்து நம்மை தாங்கி நடத்தி உதவி செய்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக நம்மோடு கூட இருந்து ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தீர்மானங்களை நமக்கு கொடுத்து, ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து, பலனை கொடுத்து, புத்தியை கொடுத்து நமக்கு உதவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்காது. அந்த பகுதிக்கு வரும்போது அதை நாம் படிப்போம். என்னவாம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க உதவுகிறாரா. சில நேரத்தில் நமக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலையா. எத்தனை பேர் சில பிரச்சனைகள் குறித்து ஜெபிக்கும் போது இந்த பிரச்சனைக்கு எப்படிதான் ஜெபிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க? அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. ஒரு சில பிரச்சனைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. இப்படி ஜெபிக்கலாமா, அப்படி ஜெபிக்கலாமா, இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை கேட்கலாம்னு தெரியாம இருக்குது. தெரியாம இருக்கிற வேளையில ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டு நமக்கு ஜெபிக்க உதவுகிறாராம், பரிந்து பேசுகிறாரா இருந்து கொண்டு. அதுல என்ன அருமை என்று சொன்னால், அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்து ஜெபிக்கும் போது நமக்காக ஒரு அட்வொகேட் அங்க இருக்கிறார், எங்க பிதாவுடைய வலது பாரிசத்துல. அவர் பிதாவுடைய பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கரெக்டா ஜெபிக்கும் போது, வேத வசனத்தின்படி ஜெபிக்கும் போது, வாக்கு தத்தத்தின்படி கேட்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி வேண்டிக் கொள்ளும் போது, அங்க பக்கத்துல இருந்து கொண்டு இயேசு என்ன சொல்றாரு? கரெக்டா கேட்கிறான், அவனுக்கு கூடமாண்டவர் என்றார். அது அப்படியே ஆகட்டும்ன்றார். அங்க இருந்து கொண்டு நம்ம என்ன ஜெபிக்க வேணும்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிற வேலையில, என்ன ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற வேளையில உள்ள இருக்கிற ஆவியான ஒரு உதவி செய்து சரியா ஜெபிக்க வைக்கிறாரு. என்ன அர்த்தம்?
ஜெபிக்க தெரிஞ்சாலும் வெற்றி, தெரியலனாலும் வெற்றி, எப்படி இருந்தாலும் வெற்றியை நமக்கு தர்றதுக்காக ஆண்டவர் எல்லா வழியும் ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படியும் தப்ப முடியாது. வெற்றி வெற்றி தான். ஜெபிக்க தெரிஞ்சு தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு ஜெபித்தாலும் வெற்றி தான். அதுக்கு இயேசு உதவி செய்யறார். அங்க உட்கார்ந்துகிட்டு ஜெபிக்க தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது உள்ள ஆவியானவர் உதவி செய்யறாரு. அதன் மூலமா வெற்றி. இருக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்றாரு? இது நிச்சயம். இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள், இந்த ரட்சிப்பின் நன்மைகள், இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதெல்லாம் நிச்சயம். எதுவுமே கெடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு பாருங்க. தேவனுடைய கையிலிருந்து நழுவி விழுந்து போகிறது, தேவனுடைய கையிலிருந்து நழுவி கெட்டு போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது, இதெல்லாம் சாத்தியம் இல்லாத காரியம். ஏனென்றால் நான் அவருடைய சரீரத்தில் சரீரமா இருக்கிறேன், அவயத்தின் அவயமா இருக்கிறேன். பிரிக்கப்படுறது முடியவே முடியாது. எந்த போராட்டம், இந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அதை செய்யவே முடியாது என்கிற நிச்சயம் அந்தமாக. விரல நான் தான், அப்புறம் எப்படி நழுவுறது விரல விட்டு அப்படிங்கிறாங்க நம்ம. அவ்வளவு நிச்சயம் பாருங்க. இந்த நிச்சயம் இல்லை என்றால், நிச்சயம் இல்லாத விசுவாசிகளை பாத்தீங்கன்னா பாவிகளோட மோசமா இருப்பாங்க. இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க. அது மாதிரி ஒரு 50 பேர் சபையில இருந்தா சபையே சரிபடாது. நிச்சயம் இல்லாத விசுவாசிங்க, சந்தேக விசுவாசிகள், நிச்சயம் இல்லைன்னா பாவியை விட ஒரு மோசமான நிலையில அந்த விசுவாசி இருக்க வேண்டியதாயிடுது. என்ன எப்படி நிச்சயம் வருது? தேவன் இந்த ரட்சிப்பின் தீர்மான திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே உருவாக்கிட்டாரு. உருவாக்கி அதை அறிவித்துக் கொண்டே வர்றார். பழைய முழுக்க தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவித்துக் கொண்டே வந்து அதை திட்டமிட்டு அறிவித்து பிறகு அதை நிறைவேற்றுகிறதுக்காக, இதுதான் ரொம்ப முக்கியம். திட்டம் மட்டுமல்ல, இதை நிறைவேற்றுகிறதுக்காக மறிக்கும்படியா செய்தார். ஆகையாலதான் இது நிறைவேறும். ஆகையால் இது நிறைவேறும். நிறைவேறாமல் போக முடியாது. இவ்வளவு செய்திருக்கிற கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஏன் உலக தோற்றத்துக்கு முன்னால திட்டமிட்டார்? ஏன் இதை அறிவித்துக் கொண்டே வந்தார்? ஏன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் இந்த உலகத்தில் தந்தரளி நமக்காக சிலுவையில காயப்படுத்த, அடித்து நொறுக்கி சாகடித்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார்? ஏன் இதெல்லாம் செய்தார்? நம்மை அன்பு கூர்ந்தபடினாலே. எல்லாத்துக்கும் பின்னால அன்பு இருக்குது. அந்த அன்பு மாறவே மாறாது. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு ஒருபோதும் மாறவே மாறாது. ஆகையால் தான் நிச்சயம். தேவனுடைய அன்பை பற்றி எத்தனை பேர் நிச்சயமா இருக்கிறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அந்த அன்பு மாறவே மாறாது. நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அந்த அன்பு மாற போறதே கிடையாது. நீங்க எவ்வளவு தவறி போனாலும் அந்த அன்பு மாறவே மாறாது. நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த அன்புக்கு மாற்றம் ஏற்படவே ஏற்படாது. அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது யார்? இப்படி இதெல்லாம் வாரங்களிலே போதிக்க போகிறோம். ஆகையாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு படிப்படியாக அதை நிரூபிக்கிறார். ஆகையால் தான் பாருங்க, விசுவாசி இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு இல்லை. there is no condemnation. no never. ஆக்கினை தீர்ப்பை இருக்க முடியாது. ஆக்கினை தீர்ப்பே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் விசுவாசி ஒருபோதும் இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வுக்குள்ளாக அவன் விழும்படியாக இடம் கொடுக்கவே கூடாது. இந்த குற்ற உணர்வுகள், தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மை, தான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதில் சந்தேகம், இவைகளுக்கு ஒரு விசுவாசி இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் ஆக்கினை தீர்ப்பு இருக்கக்கூடாது, இல்லை, இருக்க முடியாது என்று வேதவசனம் போதிக்கிறது. என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள், அது பழைய பாவமா இருந்தாலும் சரி, அதாவது கடந்த கால பாவங்கள், அல்லது நிகழ்கால பாவங்கள், இப்ப செய்த பாவங்கள், அல்லது வருங்காலத்தில் செய்ய போகிற பாவங்கள், எல்லாவற்றையும் அவர் கிறிஸ்துவின் மீது வைத்து அந்த பாவத்துக்கான தண்டனையை கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாம் செஞ்ச பாவம், இப்ப செய்யற பாவம், வருங்காலத்தில் செய்ய போகிற பாவம், எல்லாவற்றுக்குமான தண்டனையும் ஆக்கினை தீர்ப்பையும் கிறிஸ்துவின் பேர்ல ஊற்றி விட்டபடினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயோ டேஞ்சர் யாது, சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் போய் தாராளமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
ஏன்னா கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் எல்லாத்தையுமே தீர்த்து கட்டிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உரிய தண்டனை எல்லாம் இயேசுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவாங்க. நான் இனிமே செய்ய போற பாவத்துக்கு கூட அவரை தண்டிச்சிட்டாரு இல்லையா, அப்ப நான் போய் தாராளமா இனிமே பாவம் செய்யலாம், அதெல்லாம் தண்டிக்கப்பட்ட பாவம் தானே, இப்ப செய்தா ஒண்ணு அதனால ஒண்ணு ஆக போறது இல்லையே என்று செய்ய ஆரம்பித்து விடுவார்களே. இது ரொம்ப டேஞ்சர் இல்லையா என்று நீங்கள் சொல்லலாம். அது யார் அப்படி சொல்லுவான்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட உபதேசத்தை புரியாதவர்கள். அது என்ன உபதேசம்? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்றால் என்ன என்கிறதை குறித்து புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஐயோ இப்படி பண்ணா நிறைய பேர் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றவங்க. அதே கேள்விதான் 5ஆம் அதிகாரம் முடிவுல அவருக்குள்ள எழுந்தது. இப்படி கேட்பாங்கன்னு தெரியும், அதனால தான் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு. இங்கேயும் அதை நாம் எழுப்புகிறோம். கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் என்ன? வெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று விட்டு உள்ளாக இருக்கிறதுனா பாவ மன்னிப்பு, ஏதோ ரட்சிப்பை பெற்றோம், ஞானஸ்தானத்தை பெற்ற சபையில சேர்ந்தவன் மட்டும் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்றது அதற்கு மேலானது. இட் இஸ் பியாண்ட் எனிதிங். அதை விட அதிகமா ஒரு கிறிஸ்தவனை பற்றி ஒன்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொன்னா அதை விட அதிகமா என்ன பற்றி சொல்லவே முடியாது. என்னை பற்றி சொல்லுகிறதுல அதைத்தான் ரொம்ப முக்கியமாய் கருதுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன். என் கடிதத்தில் கூட அப்படிதான் எழுதுவேன், கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுறேன். ஏன்? அதுதான் என்னை பற்றி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த காரியம். என்னை பற்றி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த காரியம் வேற எதுவும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அதை விட அதிகமா ஒரு கிறிஸ்துவ விசுவாசியை பற்றி சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அந்த நிலைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட முடியாது. இந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்கிறதை குறித்த போதனை வேதம் முழுவதும் இருக்குது. அதாவது புதிய ஏற்பாடு முழுவதும் அது போதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்போம் உதாரணத்துக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம். இதுதான் வேத வசனத்தின், அதாவது புதிய ஏற்பாட்டின் ரொம்ப முக்கியமான போதனை. இது இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நாம் திருப்போம். சில வசனங்களை காமிக்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்கிற போதனை எவ்வளவு விரிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமே ஆனால் என்ன சொல்றாரு? நாம் பாவிகளா இருக்கையில், சத்துருக்களா இருக்கையில், வெறும் பாவிகளா இருக்கையில் அல்ல, சத்துருக்களா இருக்கையில், தேவனுக்கு விரோதியா இருந்தோம். நாம விரோதியா இருக்கும் போதே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட சேர்க்கப்பட்டோம். அது உண்மையானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சத்துருவா இருக்கும் போதே தன்னுடைய குமாரனை அனுப்பி ரட்சித்தாரு. இப்ப பிள்ளைகள் ஆயிட்டோம். இனிமே நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவது நிச்சயமா இல்லையா? நிச்சயமாக அது நிறைவேறும். முன்ன வெளியே இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள இல்ல, விரோதிகளா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம். அப்பவே நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு சொன்னா, இப்ப உள்ள இருக்கிறோம், பிள்ளைகளா இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிற சந்தேகமே இருக்க முடியாது. 2வது வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். அதை வாசிக்க போறதில்லை, நாம இதை படித்திருக்கிறோம் விரிவாக. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்றால் என்ன என்பதை விரிவாக அங்க சொல்லுகிறார் 1 முதல் 11ஆம் வசனங்கள்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்றால் என்ன? நாம் அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிர் தெழுந்தோம், அவரோடு கூட planted together in his likeness. அதாவது அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தமிழ்ல வருது. planted together என்கிறது இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிர் தெழு பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்று சொன்னால் அர்த்தம். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய மரணத்தில் நான் அவரோடு இருக்கிறேன், அடக்கம் பண்ணதில் அவரோடு கூட இருக்கிறேன், உயிரோடு எழும்பதில் அவரோடு இருக்கிறேன், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விதத்தில் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், அவரோடு கூட ஒன்றுபட்டு விட்டேன். அப்ப அவர் ஃபெயில் ஆனாதான் நான் ஃபெயில் ஆக முடியும். இருக்கிறீங்களா?
அவர் விழுந்து போனாதான் நான் விழுந்து போக முடியும். அவர் தோற்றாதான் நான் தோற்க முடியும். அவரோடு கூட முற்றிலுமாய் நான் நினைக்கப்பட்டிருக்கிறபடினால அவருடைய ஜெயத்தையும் அவருடைய பரிசுத்தையும் அவருடைய தன்மையும் எல்லாவற்றையும் நான் பங்கு போடுகிறேன். எல்லாவற்றிலும் எனக்கு உரிமை உண்டு. எல்லாவற்றையும் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அவரோடு கூட. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி போல சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா இதுதான், அவருக்கு சொந்தமானவர்களாயிட்டோம். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். 1 முதல் 3ஆம் வசனத்தில் எப்படி நம்முடைய பழைய வாழ்க்கையில நாம் நியாயப்பிரமாணத்தோடு ஒரு திருமண வாழ்க்கை மாதிரி இருந்தது. அந்த பழைய புருஷன் செத்து இப்பொழுது ஒரு புது புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து சொல்லுகிறார். என்ன கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது என்று சொன்னால் அவரோடு கூட முற்றிலுமாய் இணைக்கப்பட்டிருப்பது, ஒரு விவாக உறவை போல எல்லாவற்றையும் பங்கு போட்டுக் கொள்வது, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது, எல்லாவற்றும் அவருக்கு கூட இதெல்லாம் எனக்கு சொந்தம், எனக்கு கூட இதெல்லாம் அவருக்கு சொந்தம். அப்ப எங்கிட்ட ஒண்ணு இல்லை, அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. அப்ப யார் இங்க ரொம்ப பெனிஃபிட் பண்றது? இதுல நான் தான். அவருக்குடையதெல்லாம் எனக்கு சொந்தமாகி விடுகிறது. அவரோடு கூட அப்பேற்பட்ட ஒரு உறவில் இருக்கிறேன். ஆகையாலே அதைத்தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை என்று இங்கு வேதம் போதிக்கிறது. 1 கொரிந்தியருக்கு திருப்போம், ரோமருக்கு வெளியே போவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோம். என்று சொன்னா அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறது என்று இல்ல, நாம் அவருக்குள்ள இருக்கிறோம். இந்த நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை பவுல் அப்போஸ்தலன் விரிவாக போதிக்கிறார். பலவிதமான நிருபங்களில் அவருடைய பல நிருபங்களில் இதை குறித்து விவரமாய் அவர் போதிக்கிறார். 2 கொரிந்தியர்ல வாசிப்போம், 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டி. இதனுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு சரியா வழங்குறது இல்ல. புதிய சிருஷ்டி என்று சொன்னால் a new species, a new kind of being, ஒரு புதுவிதமான மனுஷன், புதுவிதமான, முற்றிலும் புதுவிதமான மனுஷன். பழைய மனுஷனுக்கு இந்த மனுஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள நாம் அப்படி இருக்கிறோம். அந்த விதத்திலே நாம் இருக்கிறோம். இயேசுவே இதை போதித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை போதிச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாது. இயேசுவே இதை போதித்திருக்கிறார். அநேகர் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதனைகளை குறித்து அநேகருக்கு சில சந்தேகங்கள். அவர் சொல்றாங்க, பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் தூக்கி ரொம்ப எலாஸ்டிக் மாதிரி விரிச்சிட்டாருங்க, கொஞ்சம் விட்டா ரொம்ப எல்லாத்தையும் கொண்டு போய் பெரிய பெரிய உபதேசமாக்கிட்டாரு. அவர் கிடையாது. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனங்களிலே இயேசுவே இந்த கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். யோவான் 15 1 முதல், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இங்க கவனிங்க, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. என்னில நிலைத்திருங்கன்னு சொல்றார். என்னில நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். பாருங்க, அதே அந்த இன் ஹிம், இன் கிரைஸ்ட் சத்தியத்தை குறித்து இங்க பேசுகிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவன் என்னிலும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவருக்குள்ள இருந்து கொண்டு நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவர் அல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு
செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கிடையாது. 12ஆம் அதிகாரத்தில் வேறு விதமாய் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கிறிஸ்து சரீரமாய் இருப்பதை குறித்தும் நாம் அவயவமாய் இருப்பதை குறித்தும் சொல்லுகிறார். அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அவருடைய கை விரலை விட்டு நான் நழுவிடுவேனான்னு கேட்கிறீங்களே, கை விரலே நான் தானே, எப்படி நழுவ முடியும்? கை விரலாகவே நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது முற்றிலும் சத்தியம். அதைத்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? சபை முழுக்கம், உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய சரீரம், மொத்த சரீரமா இருக்கிறோம். அவர் தலையா இருக்கிறாரு. எல்லா விசுவாசிகளும் சரீரமா இருக்கிறோம். மொத்த விசுவாசிகளும் சேர்ந்து சரீரமா இருக்கிறோம் சொன்னா தனியா என்னவா இருக்கிறோம்? அவயவங்களா இருக்கிறோம். அப்ப எவ்வளவு நிச்சயம் பாருங்க. கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தின் அவயவங்களையே அறுத்து போடுகிறதில்ல, அவயவங்களை கெடுக்கிறதில்ல, அவயவங்களை பராமரிக்காமல் விடுகிறதில்ல. நாம் நம்முடைய சரீரத்தை பேணி பாதுகாத்து அதை சிங்காரிக்கிறது நமக்கு தெரியும். கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அதற்கு மேலாக பேணி பாதுகாத்து அதை காக்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அது குறித்து போதிக்கப்படுகிறது. கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நான் என்னுடைய சரீரத்தை பற்றி கவலையற்றவனா இருக்கிறது கிடையாது. சரி, ஒரு வரல தானே போட்டோம் அப்படி நான் இருக்கிறேன். ஒரு பாதி கை தானே போட்டோம் இல்ல சொல்றது கிடையாது. சரீரத்தை பத்திரமா வச்சுக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். அதை அவ்வளவு நாம் முக்கியமாய் கருதுகிறோம். அதே உறவுதான் கிறிஸ்துவுக்கும் சரீரத்துக்கும். அவர் தலை, நாம் சரீரம், தனித்தனியா அவயவங்களா இருக்கிறோம். நான் அதுல ஒரு விரலா இருந்தாலும் அந்த விரலை அவ்வளவு அதிகமாக அவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து பராமரித்து அவர் வைத்துக் கொள்கிறார் இல்லையா? அப்ப நீங்களும் சொல்லணும், என்ன சொல்லணும்? எப்படி அவர் கையில இருந்து நான் அழுவ முடியும்? எப்படி அவர் என்னை விட்டுருவாரு? என்னை விடவே முடியாது. விடுறதுன்றது ஏதோ கையை பிடிச்சிட்டு போனா விடலாம். கையே நான் தானே, விரலே நான் தானே. அப்ப என்னை விடவே முடியாது. அவர் என்னை கைவிடுவார், என்னை விட்டு விலகுவார் என்பதற்கு எந்த விதமான அப்படிப்பட்ட சந்தேகமே எனக்கு இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு இருக்கவே முடியாது. நாம் அவருடைய அவயவங்கள், ஒட்டிட்டோம், அவருடைய சரீரமாயிட்டோம். அவருடைய விரல், அவருடைய கால்கள், அவருடைய கைகளா இருக்கிறோம். அவர் நம்ம விட்டு விலகுவது, நம்ம கைவிடுவது, நம்ம பராமரிக்காமல் விடுவது என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். புருஷர்கள் மனைவிகளை குறித்து இங்க பேசுறதுன்னு நினைக்க கூடாது. கிறிஸ்துவையும் சரீரத்தை குறித்து தான் பேசுகிறது. புருஷர் மனைவிக்கு இருக்கிற இடையே இருக்கிற உறவை ஒரு உதாரணமாக இங்க உபயோகப்படுத்துகிறார். குறிப்பாக கிறிஸ்துவை குறித்தும் சரீரமாகிய சபையை குறித்தும் தான் இங்க முக்கியமா பேசுகிறார். 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், எல்லாரும் சொல்வோம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதை விட நிச்சயம் யாருக்காவது வேணுமா? இதை விட கேரண்டி யாருக்காவது வேணுமா? அவருடைய சரீரத்தில் அவயவங்கள், அவருடைய மாம்சத்தின் மாம்சம், எலும்புக்கு எலும்பு, எலும்புக்கு உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். கடைசியா யூதா 24. யூதா 24. யூதாவின் நிருபம் வெளிப்படுத்தலுக்கு முன்னால் இருக்கு, கடைசிக்கு முன்னால் 24. வழுவாதபடி உங்களை காக்கவும், கவனிக்கிறீங்களா? வழுவாதபடி உங்களை காக்கவும். கையை விட்டு வழுவிட்டா எப்படி? வழுவாதபடி உங்களை காக்கவும். நழுவிட்டா எப்படி? நடக்காது. வழுவாதபடி உங்களை காக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும். இந்த நழுவுறது, வழுவுறது இதெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது, நடக்காது. வழுவாதபடி காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராயும். யார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்? அதுக்கு அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். நம்மை மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பூரணர்களாக
நிறுத்துவதற்குரிய வல்லமை யாருக்கு இருக்குது? அவருக்கு இருக்கு. நாம் நம்முடைய வல்லமையினால போய் சேர்றது இல்ல. நம்முடைய வல்லமையினால, நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய திறமையை வைத்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற போகுதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்முடைய திறமையை வைத்து அல்ல. அநேகம் பேர் பாருங்க, இதுலதான் பெரிய தவறு. ரட்சிப்பை பெற்ற பிறகு பல விதமான கோளாறு. ரட்சிப்பை பெற்ற பிறகுதான் மனுஷனுக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கிடுறாங்க. ரட்சிப்பை பெற்ற உடனே அவனை பிடிச்சு குலுக்கி எப்படி எப்படியெல்லாம் அவனுடைய நிச்சயத்தை கெடுக்க முடியுமோ, நீ போயிடுவையாக்கும் பார்க்கலாம், எப்படி போய்வியாக்கும், அப்படி எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும்? நீ உன்னை சோதித்து பாரு, நீ போவியான்னு, யாருக்கு தெரியும் நீ போவியான்னு. இப்படியே சொல்லி 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 இருக்கிற நிச்சயத்தை கெடுத்து போட்டு அவனை பயமுறுத்தி கடைசியில becomes a miserable Christian, நொந்து போன ஒரு கிறிஸ்தவனாக, விசுவாசியாக மாறுகிறான். ஏன்? அவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய திறமையை சார்ந்து இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டேன், இனிமே நான் காத்துக்கணும், இனிமே நான் ரொம்ப மரியாதையா இருக்கணும், இனிமே நான் ரொம்ப கரெக்டா இருந்து, ரொம்ப இதா இருந்து, ரொம்ப கரெக்டா இருந்து, நான் ரொம்ப என்னுடைய ரட்சிப்பை நிறைவேற்றணும்னு பாக்குறான ஒழிய அவர் வல்லவரா இருக்கிறாருங்கிறது விளங்குறதே கிடையாது. அவர் வல்லவரா இருக்கிறார். இருக்கிறீங்களா? அவர் வல்லவரா இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டாச்சு, இனிமே காத்துக்க முடியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. நான் அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு முதல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன். உன்னுடைய ரட்சிப்பை நீ காத்துக்கொள்வாயா? பெரிய வேலையா? காத்துக்கொள்வாயானா நம்மளால முடியுமா? இதெல்லாம் எப்படி காத்துக்கொள்றது? நாம ஏற்கனவே ரொம்ப தப்பு பண்றோம். காத்துக்கொள்வாயா காத்துக்கொள்வாயான்றாரு, முடியாம தானே கதறிட்டு இருக்கிறோம். இவர் வேற காத்துக்கொள்வாயான்றாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் தம்முடைய வார்த்தை எனக்காக வைத்து, அந்த வார்த்தையினால் என்னை போதித்து, என்னை சுத்தி, என்னை கழுவி, என்னுடைய தவறுகளை திருத்தி, என்னை மன்னித்து, என்னை தொடர்ந்து என்னை பராமரித்து, என்னை வழி நடத்தி, எனக்காக எல்லாம் ஏற்பாடும் அவர் பண்ணியிருக்கிறார். சபையே எனக்காக தான் வச்சிருக்கிறார். இங்க போதிக்கப்படுறது எதுக்கு இங்க வர்றீங்க? இங்க உங்களுக்காக, இந்த சபை உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சபையில என்ன நடக்குது? இருக்கிற நிச்சயத்தை கெடுக்கிறதுக்கு இல்ல, போதித்து ஜனங்களை அந்த வசனத்தை அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வைத்து, அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் இன்னும் தேவனோடு நெருங்க, தேவனோடு கூட இன்னும் ஐக்கியம் கொள்ள, இன்னும் அவர்கள் ஆழமா இந்த ஆவிக்குரிய ஜீவித்துல செல்ல, அதற்காக தான் சபை வைக்கப்பட்டிருக்கிறது. சபையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை அந்த வேலையை செய்யும். நான் பேசுகிற இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். இருக்கிறீங்களா? நான் திட்டுறதுனாலயா சுத்தமாறீங்க நீங்க? ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, பா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அரைன்னு அரைஞ்சா மாதிரி இருக்குது. சடிஸ்டிக் ஆளுங்க அப்படி ஆயிட்டாங்க. கடைசியில இப்ப அரைஞ்சாதான் அவங்களுக்கு இதமா இருக்குது. என்னையா கோயில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏதோ தவறு இருக்குது இதுல. போயிட்டு ரொம்ப வரும்போது ரொம்ப நிச்சயத்தோட வர்றோம், அங்கெல்லாம் அழுதுகிட்டுல வருவோம். இப்ப போகும்போது ரொம்ப நிச்சயத்தோட இல்ல போறோம், ரொம்ப சந்தோஷத்தோட நிம்மதியோட இல்ல போறோம். அதுல சில பிரசங்க இருங்க, நாங்க என்ன நினைச்சுக்கிறோம், நானும் பாருங்க ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் புத்தி வந்துருச்சு. நாங்களும் தப்பெல்லாம் செய்துதான் மாறி இருக்கிறோம். மற்றவங்களை தப்பு சொல்ல நாங்களும் நினைச்சோம், பிரசங்கன்னா போட்டு அடி அடின்னு சவுக்கு எடுத்து வார எடுத்து வாங்கின மாதிரி வாங்கி, கதற கதற துடிக்க துடிக்க அடிச்சு கண்ணீர் விட்டுட்டு அவங்க போனோம். அப்பதான் பெரிய எழு நினைச்சிட்டு இருந்தோம். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் எப்படி அசைவாடுறாரு அப்படின்னு. ஆகையால என்ன பண்றோம், நாங்களே அதை சவாறு மாதிரி எடுத்துடுறோம். சவுக்கு மாதிரி என்னென்ன வசனம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் கரெக்டா எடுத்து, அடிச்ச மாதிரி நல்லா கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி வசனமா எடுத்து அதையே போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறது. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த வேடிக்கைலாம் என்னத்துக்கு. வசனத்தை போதிச்சா அது வேலையை செய்ய போகுது. அது ஆறுதல் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டியது, தைரியத்தை கொடுக்க வேண்டியது தைரியம் கொடுக்க போகுது, மருந்தா இருக்க வேண்டியவங்களுக்கு மருந்தா இருக்க போகுது, சரீரத்துக்கு மனதுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க வேண்டியவங்களுக்கு அது மனதுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் கொடுக்கும். இது மருந்து, இது ஜீவன். இந்த வார்த்தையில எல்லாம் இருக்குது. இந்த வார்த்தையை போதிக்கும் போது அவரவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். வைட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் எல்லாம் இருக்குது. இதுல
தனித்தனியா பிரிச்சு ஒண்ணு நான் பண்ண வேண்டியதில்லை. இது எப்படியே போதிக்க என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கும். எந்தெந்த விதத்துல அவங்கவுங்க சரியாகணுமோ அந்தந்த விதத்துல அவங்க சரியாகிறாங்க. வலுவாதபடிக்கு காக்க வல்லவர் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். போதகர்களையும் மெய்ப்பொருளையும் எல்லாரையும் ஊழிய வரங்களே அவர் சபையில வைத்திருக்கிறார். எதற்கு? For the perfecting of the saints. பரிசுத்தவான்களை, அதாவது விசுவாசிகளை பூரணப்படுத்த, விசுவாசிகளை ஒரு பூரணமான ஆவிக்குரிய ஜீவித்துக்குள்ள நடத்தும்படியாக அவர் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசியும் போதகர்களையும் மெய்ப்பொருளையும் சுவிசேஷர்களையும் சபையில வசனத்தின் மூலமாக இந்த திருவசனம் இது போய் வேலையை செய்து இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. இது அவர்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய தகுதி இந்த வசனத்துக்கு இருக்கு. இந்த வசனத்தை போதித்துக் கொண்டே இருந்தா இத உண்மையான வாஞ்சையோட திறந்த உள்ளத்தோட ஒரு மனுஷன் கேட்பான் என்றால் அவன் பாவம் செய்துகிட்டே போக முடியாது. நிறுத்திடுவான் மனுஷன். நிறுத்தி திரும்பி தேவனோட ஒப்புரவாயி சரியாயி கரெக்டா வாழ ஆரம்பித்தே ஆக வேண்டும். அது அப்படிதான். அது அப்படி நடந்தே தீரும். எத்தனை பேர் இருக்கீங்க? உள்ளத்துல பல விதமான கேள்விகள் எழும்பலாம். இன்னும் வர வாரங்கள் இது குறித்து இன்னும் பேசுவோம். கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறதே கிடையாது. ஐயோ நான் தப்பு செய்துட்டா அப்ப தேவனுடைய பிள்ளை இல்லையே, கிடையாது. பாருங்க ஒரு பெரிய வித்தியாசம். பாவி பாவம் செய்யறதுக்கும் தேவனுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை பாவம் செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஒரு உதாரணத்தின் மூலமா சொல்றேன் பாருங்க. உலகத்துல சட்டம் இருக்குது, இந்திய தேசத்தின் சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை நான் மீறலாம் சொன்னா ஏதாவது சில நேரத்தில் மீறுகிறோம் இல்லையா? சட்டத்தை மீறுறோம். மீறும் போது இந்த சட்டம் நம்மளை பிடிக்குது. இந்த சட்டம் தண்டனையை கொடுக்குது, ஃபைன் போடுறாங்க, இல்ல ஜெயில தள்ளுறாங்க, என்னத்தையோ பண்றாங்க. அந்த சட்டத்தை மீறினால் அதற்கு தண்டனை உண்டு. சட்டத்தை மீறக்கூடாது, மீறாம இருக்கணும். மீறினால் அதற்கு தண்டனை உண்டு. அதான் சட்டம். பாவி பாவம் செய்யும் போது அது போல அவன் தேவனுடைய சட்டத்தை மீறுகிறான். அவன் சட்டத்தை மீறுறவனுக்கு அதுக்கேற்ற ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவன் பாவம் செய்யும் போது ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு காரியம் போல அது. குடும்பத்தில் ஒரு பிள்ளை தவறு செய்து இந்த பிள்ளைய தொடாதன்றீங்க, தொடுது அந்த பிள்ளை. அதை தான் போய் தினந்தோறும் நடக்கிறது. இது தொட்டதுனால நான் கையை எடுத்துட்டு போறேன்றீங்களா? கிடையாது. தொட்டதுனால அந்த பிள்ளைய வீட்டுல இருந்து துரத்திட போறேன், இனிமே அது பிள்ளை இல்லை அப்படிங்கிற போறோமா? சொன்னது செய்யாதனால கிடையாது. அது என்ன செய்தாலும் அதை அரவணைத்து அன்பு கூர்ந்து சரிப்படுத்தி சீர்படுத்தி பிள்ளை என்கிற ஸ்தானம் மாறுகிறதே கிடையாது. பாருங்க, அதுதான் நமக்கும் பாவியா இருக்கப்ப நாம் பாவம் செய்ததுக்கும் இப்போ நாம் தவறுகள் செய்யும் போது ஏற்படுகிற நிலைக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய வித்தியாசம். அது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய தவறுகள் கூட தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த தவறெல்லாம் சரி பண்ணிட்டு திருப்ப தேவனோடு கூட ஆழமான ஐக்கியத்தில் நாம் வருவோம். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கிய தீர்ப்பு இல்லை. மனச முழு சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? எழுந்து நிற்போம். உபதேசத்தை கேட்டா அப்புறம் ஜபம்லாம் மாறிடும், ஜபம் பண்ற விதமெல்லாம் மாறிடும், எல்லாமே மாறிடும். வாழ்க்கையை பார்க்கிற விதமே மாறிடும். குற்ற உணர்வு நம்ம ஆட்கொள்ள பிசாசு பாருங்க காத்துக்கிட்டே இருக்கிறான், எப்போ குற்ற உணர்வை போடலான்னு. ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யும் போது உங்களை அப்படியே போட்டு பைபிளை வாசிக்க முடியாம ஜெபம் பண்ண முடியாம பண்ணி தவறு செய்துட்டு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படிங்கிறான். கிடையாது. பிசாசு கிட்ட சொல்லணும், கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆக்கினைக்கு நான் விடுதலை ஆகிவிட்டேன், தேவனுடைய பிள்ளை நான் தவறு செய்தா அதை சரி பண்ணிக்கிறேன். பிசாசே நீ போ, உனக்கு இங்க வேலை கிடையாது, நீ வெளியாள். ஆமென். கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்பு நிச்சயத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில நாம் சத்தியத்தை கேட்டோம். தேவனுடைய வசனம் நம்முடைய